வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். கடைசி நேரத்தில் இப்படி மாற்றி கடைசி நேரத்தில் எவிக்ட் ஆக வேண்டிய ஆளை திருப்பி நீங்கள் உள்ள வச்சுட்டு எவிக்ட் ஆகவே கூடாத ஒரு ஆளை வந்து நீங்கள் வெளியேற்றி இருக்கிறது மிக மிக கண்டிக்கத்தக்க விஷயம். மக்கள் வந்து அதை கண்டிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல கம்மியான ஓட்டுகள் வாங்கி வெளியேறக்கூடிய நபர்கள் வந்து கடைசி நேரத்தில் ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கதா தெரியுது. அதை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ 13 பேர் இந்த வாரம் நாமினேட் ஆனாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுல இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் பிரஜினை வீட்டாருக்கு வாய்ப்புகள் இருக்கு, ரம்யா வீட்டாருக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லியிருந்தோம். பிரஜினை ஏன் எவிக் பண்ணுவாங்க அப்படின்ற காரணத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த ஓட்டிங் லிஸ்ட்ல அன்அபிஷியல் ஓட்டிங்ல அவங்களுடைய வெப்சைட் நம்ம பார்க்கும்போது, அவங்களுடைய ஒற்றன் வெப்சைட்டை நம்ம பார்க்கும்போது வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளால இப்போ கெஸ் பண்ண முடியுது. இது இப்படி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல் இடத்துல வந்து திவ்யா இருக்காங்க, 2ஆம் இடத்துல பாரு இருக்காங்க, 3ஆம் இடத்துல விக்ரம் இருக்காங்க, 4ஆம் இடத்துல சபரி இருக்காங்க. இந்த 4 பேருக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா முதலிடம் 13%, 12%, 11%, 7%. ஓகேவா? 7% இருக்க சபரிக்கு 77,000 ஓட்டுனா திவ்யாவுக்கு வந்து 1,33,000 ஓட்டு, 50,000 ஓட்டு ஜாஸ்தி இருக்கு. இது மக்கள் போட்டதா இல்ல மகேசன் போட்டதா இல்ல வந்து பிஆர்கள் போட்டதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு சைடுல இருக்கட்டும். அரோரா வந்து சபரிக்கு நேரா கீழே இருக்காங்க, கனி அது கீழே இருக்காங்க, கெமி அது கீழே இருக்காங்க, சாண்ட்ரா அது கீழே இருக்காங்க. நீங்க சற்றும் எதிர்பாராத விதமாக கடைசி இடத்தில் இருந்த ரம்யா இப்போது 1, 2, 3, 4, 5 5வது இடத்துல இருக்காங்க. மேல ரம்யா வந்து இப்போ 5th பிளேஸ்ல இருக்காங்க. 6வது பிளேஸ்ல வந்து, அதாவது கீழ இருந்து 4வது பிளேஸ்ல வந்து பிரஜின் இருக்காரு, கீழ இருந்து 3வது பிளேஸ்ல அமித் இருக்காரு, கீழ இருந்து 2வது பிளேஸ்ல சுபிக்ஷா இருக்காங்க. கடைசி இடத்துல நம்மளுடைய அந்த பொண்ணு பேர் என்னதுப்பா, அந்த பொண்ணு பேர் என்னது, வருஷத்துக்கு ஒரு பேர் மாத்திரம் நமக்கு எப்படி தெரியும்? வீடியோல வேற ஏதோ பேர் பார்த்தேன், இப்ப வேற ஏதோ பேர் சொன்னாங்களே. வியானா 60 நாட்கள் உள்ள இருந்து 60 நாட்கள் உள்ள இருந்ததற்காக கண்டிப்பா வியானா வெளியேற்றப்பட்டால் அவங்களுடைய பேமெண்ட்ல இருந்து சாப்பாட்டுக்காகவும் இதரதர விஷயங்களுக்காகவும் பணத்தை பிடிச்சிட்டு அனுப்புமாறு பிக் பாஸ் டீம் வந்து நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். வியானா கடைசியில் இடத்துல இருக்காங்க. இப்போ ரம்யா காப்பாற்றப்படுவாங்களா? அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. அங்கதான் நீங்க எதிர்பாராத ட்விஸ்டே இருக்கு. சாண்ட்ராவை விட்டுருங்க, சாண்ட்ராவை இந்த வாரம் எவிக் பண்ண மாட்டாங்க. ஸோ கடைசி இடத்தில் இருக்கக்கூடிய 5 நபர்களை நம்ம பார்ப்போம். ரம்யா, பிரஜின், அமித், சுபிக்ஷா, வியானா, இந்த 5 பேர் கடைசி இடத்துல இருக்காங்க. இந்த 5 பேர்த்துல யாரை வேணாலும் எவிக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற பத்தியில, அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாத்துக்குமே 5% ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க. மக்கள் போடுறது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க இது மக்கள் போடுற ஓட்டுன்னு? இவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக வச்சிருக்காங்கன்னு நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வார ஸ்கிரிப்ட் எப்படி வருதுன்றத பார்ப்போம். ரம்யா, பிரஜின், அமித், சுபிக்ஷா, வியானா, இந்த 5 பேர்த்துல யாரை வேணாலும் எவிக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடைசி நாள் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்க கண்டென்ட், நேத்து வரைக்கும் நடந்திருக்க கண்டென்ட்டை வச்சு இந்த 5 பேர்ல யாரை வேணாலும் எவிக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டபுள் எவிக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்னா ரம்யா இப்ப மேல இடத்துக்கு போயிட்டாங்கன்றனால ரம்யாவை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்றது நமக்கு அப்பட்டமா தெரியுது. ஏன் காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்றாங்க ரம்யாவை? வியானாவா ரம்யாவா? வியானா இன்னைக்கு இந்த வாரம் என்ன பண்ணாங்க? என்ன மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க? நெய்க்கும் மேக்கப்புக்கும் கன்றாவியான கண்டென்ட்டுக்கும் வியானா பேர் பெற்றவங்களா இருக்காங்க. 10 பைசா பிரயோஜனம் இல்லாத கண்டென்ட் கொடுக்குறாங்க. அப்பட்டமா அந்த போல நடிக்குதுன்றது வெளியே தெரியுது. கண்டிப்பா 1% கூட ஆட்களை வெளியே இவங்களால இம்ப்ரெஸ் பண்ணவும் முடியல, இவங்களால ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகலன்னு டீமுக்கு தெளிவா தெரியுது. ஸோ வியானா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டா வாய்ப்புகள் இருக்கு, தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரம்யாவா வியானாவா? 2 ஒரே கூட்டையில் வர மாட்டேன். திருப்பி யோசிச்சாங்கன்னா வியானாவை தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2வது எவிக்ஷன் யாரு? சுபிக்ஷாவா? அந்த பொண்ணு துப்பிக்கிட்டே தெரியுதா, என்னடா விட்டுருங்கடா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு சுபிக்ஷா அப்படின்னு சுத்திட்டு போதே, விட்டுருங்க. சரி விட்டுறோம். அமிதா, பிரஜினா எப்படி வச்சாங்க பாத்தீங்களா? பாடகனா பேப்பர் ரோடியா? நீங்க யாரை செலக்ட் பண்ணுவீங்க? நான் யாரை செலக்ட் பண்ணுவேன்னா, நான் இப்போதும் நம்புகிறேன் முழுக்க பிரஜின் அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரம்யா
இந்த வாரம் காப்பாற்றப்படுவார்கள் என்று தெரிந்ததுனால தான் இவங்க இப்படி ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னு நான் சொல்றேன். 2 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஓட்டுகள் இருக்கு, இல்லைன்னா அப்படி கொடுக்க வாய்ப்பு இல்லை. கடைசி இடத்துல இருக்கக்கூடிய வியானாவை எப்படி தூக்கிடுவாங்க டபுள் எவிக்ஷனா இருந்துச்சுன்னா? பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துல, 10 நிமிஷம், ஒரு 2 மணி நேரத்துல அப்படியே கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரஜின் திருப்பி கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னடா பிரஜின் கத்துறேன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் அது டிமாண்ட் பண்ணுதுங்க. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் பிரச்சனை எவிக் பண்ணுவாங்க. பட் வந்து ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுது. இந்த வாரம் எவிக் பண்ணா பக்காவா இருக்கும். இல்ல பிரஜினை வந்து ஒரு ஆளை வந்து வெளியே அமைச்சிட்டு பிரஜினுடைய 2 பேர் அப்படின்றத வந்து வெளியே தூக்கிட்டு இவங்க 2 பேரும் ஒரு கண்டஸ்டண்டா மாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்டா இருக்கும். எது நடக்கக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்களோ அது நடக்கும். ஒரு கண்டஸ்டண்டா கொடுத்துட்டாங்கன்னா 2 பேர் கூட ஈஸியா சண்டை போடலாம். 2 பேர் பண்றது தப்புன்னு சொல்லலாம். பட் இட் வில் மேக் த கேம் இன்ட்ரெஸ்டிங். என்னை பொறுத்தளவுக்கு ஒன்னே அவரை வந்து அவருடைய இண்டிவிஜுவல் அந்த கண்டஸ்டன்ட் அப்படின்ற பதவி பறிக்கப்பட்டு இவங்க 2 பேரும் ஒரு கண்டஸ்டண்டா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளியே போறது அந்த பொண்ணு பேர் என்னடா, வியானா. இப்போ இந்த 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 சிச்சுவேஷன் வச்சு பார்த்தா வியானா வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் ஆர்வமா இருக்கும். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் முதல் இடத்துல இருக்கக்கூடிய திவ்யா என்ன கிழிச்சிட்டாங்கன்னு முதல் இடத்துல இருக்காங்க. எப்படி அவங்களுக்கு இவ்வளவு ஓட்டுகள் வருது சொல்லுங்க மக்களே. நீங்க தானே சொல்லணும், கமெண்ட்ல போடுங்க. எப்படி அவங்களுக்கு இவ்வளவு ஓட்டுகள் வருது? பாருவுக்கும் திவ்யாவுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன? ஒரு வித்தியாசம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு வித்தியாசம் இல்லை. விக்கல்ஸ் விக்ரம் நேத்து நைட்டு நடந்த பஞ்சாயத்து, நேத்து நைட் அவரை ஹேண்டில் பண்ணதை வச்சு சொல்றேன், அவரை வந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியே தூக்க மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. அடுத்த வாரம் ஸ்கிரிப்ட் என்னவா இருக்கும்னு சொல்றீங்க. மேக்சிமம் கம்மியான ஆட்கள் வந்து நாமினேஷன் பட்டியலில் வரணும். மேக்சிமம் கம்மியான ஆட்கள் நாமினேஷன் பட்டியலில் வரணும். அதுல வர்ற ஆட்கள்ல இவங்க நினைக்கக்கூடிய ஆளை தூக்க முடியணும். யாராவது ஒரு ஆளை தூக்க முடியணும் நெக்ஸ்ட் வீக் ஸ்கிரிப்ட். அதுபடி பார்க்கும்போது வைல்ட் கார்டில் வந்திருக்கக்கூடிய பிரஜின் இந்த வாரம் தூக்கப்பட்டால் சாண்ட்ரா, திவ்யா, அமித் 3 பேர் உள்ள இருப்பாங்க. அமித் எப்படி இந்த டீமுக்காக ஆடுறாரு, அந்த டீம்ல வந்து 3 பேர் இருக்காங்க. பாரு, திவ்யா, சாண்ட்ரா, இவங்க 3 பேர் இருப்பாங்க. இவர் வெளியே போனதுக்கு அப்புறம் இல்லைன்னா ஒரு கண்டஸ்டண்டா மாறினதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து இன்னும் இந்த கேம் வந்து இந்த கேங் வெர்சஸ் அந்த கேங் அப்படின்னு தான் போகும். நாசமா பண்ண போறாங்க. அடுத்த வாரமும் இன்னும் பெருசா வந்து இன்னும் கிழிக்க போறது இல்லை. ஏன்னா இவங்களோட பேசிக் கோரே தப்பு அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லியிருக்கோம். இதுல டிஃப்ரெண்டா பண்ணணும்னா இவங்க இந்த ஸ்கிரிப்ட் இதோடைய பேசிக்கவே மாத்தி எழுதணும்னா ஒரு 4 பேரை வெளியே அனுப்பிச்சு விட்டுருங்க. அடுத்த வாரம் ஒரு ஆளை மிட்வீக் எவிக்ஷன் போட்டுருங்க. இந்த வாரம் வந்து பிராங்க் பண்ணீங்க, மிட்வீக் எவிக்ஷன் போட்டுருங்க. 2 பேரை வந்து எவிக் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஆளை வாக் அவுட் பண்ண வச்சிருங்க. நிம்மதியா இருக்கு எங்களுக்கும்.